வணக்கம் நண்பா. தைத்திருநாளாம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ பொங்கலை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 4 நாள் வந்து பொங்கல் இருக்குது. போகி பண்டிகை, சூரியன் பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள், மொத்தம் 4 இருக்குது. 4ம் எல்லா இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து 4 பொங்கலையுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு சாயந்தரமாக வந்துட்டு மாரியம்மனுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. 2ஆம் நாள் பொங்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங்காக வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு சூரியனை பார்த்து வணங்கி பொங்கல் படைச்சி சாமி கும்பிடுவாங்க. அண்ட் தென் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல்ன்ற ஒரு பாகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எத்தனை பேர் இடத்துல செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூழாப்பூவு, வேப்பந்தவை இது ரெண்டையும் வச்சு நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்முடைய இடங்கள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த கூழாப்பூவை வச்சு பொங்கல் வந்து படைப்பாங்க. ஸோ இந்த நம்ம இடத்துக்கு எல்லா 4 கார்னர்லேயும் கொண்டு போய் வந்து போடுவாங்க இது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறேன், டவுனில் 50 ரூபா ஒரு கட்டு கூழாப்பூ வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதிகபட்சமான விலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நகரத்தின் வாழ்க்கையினுடைய அதிகபட்ச செலவுகளாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வச்சு பொங்கல் வச்சு படைப்பாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஆப்வியஸ்லி மனிதர் பொங்கல். ஸோ அன்றைக்கி எல்லாமே நான்வெஜ்ஜு பாக்கி எல்லா விஷயங்களும் இருக்கும். தேங்க்யூ.